கூடாஞ்சேரி வரைக்கும் பண்ணலாம். கூடாஞ்சேரியா? உங்க பேர் என்ன? சதீஷ்ண்ணா. சதீஷ்ண்ணா? சதீஷ். சதீஷ். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேண்ணா. லோக்கலா வெளியூரா? நமக்கு இங்கே அரக்கோணம்ண்ணா. அரக்கோணம். நீங்க என்ன பண்றீங்க? இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேலை செய்றீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுவோம். நான் வேலைலாம் ஓகேங்களா? வேலைலாம் இன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. முதல்ல வண்டி கம்மியாக இருந்தது, டியூட்டி அதிகமாக இருக்கும். இப்போ வண்டிங்க அதிகமாகிடுச்சு, இன்னும் சவாரி எதுவும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு கூட அப்படிதான் நான் வண்டி எடுத்து வச்சுட்டு ரொம்ப உடம்பு இருக்கான். யாரோ சொல்லி டிரைவர் தான் சொல்லி எடுக்க ஃப்ரெண்டு, அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்களா வண்டி எடுத்து ஓட்டுங்க நல்லா ஓட்டலாம் அப்படின்ட்டு. நல்லா ஓடி தான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு வண்டி. இப்ப ஃப்ரெண்டு சொல்லி எடுத்தாருன்னு சொல்றீங்களா? ஆமா. அந்த மாதிரி நான் ஒரு 10 பேர் சொல்றேன், அவங்க ஒரு 10 பேர், அந்த மாதிரி வந்து வண்டி அதிகமாயிருச்சு. வண்டி அதிகமானோடனே எல்லாத்துக்கும் டியூட்டிலாம் குறைஞ்சிருச்சு. ஏதோ சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை ஓட்டுறோம், அப்படியே போயிட்டு இருக்குது. என்னன்னா இப்ப எனக்கு வந்து இந்த கஷ்டம் வந்து இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும். அதுக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் நானு. இந்த ஐடியா வந்து சக்சஸ் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு ஆளோட உதவி தேவைப்படுது. நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேன். என்னோட முடிஞ்ச உதவி நான் பண்றேன். இப்ப நீங்க நின்றுருந்தீங்க, உங்க லிஃப்ட் கொடுன்னு அவசியம் இருக்கா? இல்ல கொடுத்தா எதுக்கு கொடுக்குறோம்? நாளைக்கு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி இல்ல, என்னோட சட்டம் மாதிரி என் மனசு நல்ல மனசு எனக்கு, அதனால வந்து கொடுக்குறேன் நானு. இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு உதவி நீங்க எனக்கு பண்றீங்க, புரியுதுங்களா? எதுக்கு சொல்றேன் எனக்கு தெரியல, சொல்றேன். என்னன்னா கூடுவாஞ்சேரி போறோம், கூடுவாஞ்சேரி தாண்டி நந்திவரம் தெரியுமா உங்களுக்கு? நந்திவரம் தெரியுமா? அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆள் நடமாட்டலாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆமா, சரிங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல செக்யூரிட்டி வேலை செய்யறாரு. அந்த செக்யூரிட்டி வந்து எங்க ஊர் ஆளு. சரியா? இப்ப எங்க 2 பேருக்கும் பொதுவா ஒரு ஆள் வந்து உதவி வேணும். இப்ப நீங்க எங்க கூட வாங்க, வந்துட்டு நேரா பேங்க்கு போறோம். பேங்க்கு போறோம்னா நீங்க என்ன பண்றீங்க, உள்ள ஃபர்ஸ்டா போயிடுங்க. போயிட்டு பணம் போடுற மாதிரியோ இல்ல பணம் எடுக்கிற மாதிரியோ ஏதாவது ஸ்லிப் வாங்கி ஃபில் பண்ற மாதிரி அங்க உட்காருங்க. சரியா? நான் வந்து வேகமா வருவோம், கத்தி வச்சிருக்கேன் வண்டியில. வேகமா வருவோம், முகத்தை மூடிட்டு. வேகமா வரும்போது என்ன பண்ணுவோம், நேரா உங்களை வந்து கழுத்தை கத்தி வச்சு பிடிச்சிப்பேன். பிடிச்சிக்கிட்டு உங்களை வச்சு நான் மிரட்டுவோம் அவங்கள. இப்போ நீங்க நம்ம ஆளுங்க வந்து அவங்களுக்கு தெரியாது, உங்களை கழுத்தை வச்சு குத்திடுவான் காசு எடுன்னு சொல்லி மேனேஜரை மிரட்டோடனே அவன் பயந்துக்கிட்டு காசு ஈஸியாக எடுத்து குத்துருவான். சப்போஸ் போலீஸே வந்துட்டாலுமே உங்களை நான் வச்சு மிரட்டிக்கிட்டே வந்து வெளியே வந்துடுவான். நீ கீழே இடையே போ இல்லைன்னா குத்திடுவான் அப்படின்னு சொல்லி உங்களை வச்சு மிரட்டி வந்துடுவான். வந்துட்டு நம்ம டப்புன்னு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு எங்கேயா போயிடலாம். தூரமா போயிட்டு கொஞ்சம் தூரத்துல உங்களுக்கு இறக்கி விட்டுறேன். என்ன சொல்றீங்க? காசுலாம் நான் ஏதோ ஊருக்கு பொழப்புக்காக தேடி வந்திருக்கேன், என்ன போயிட்டு பேங்க கொள்ளடி அட்டை கொள்ளடி நீங்கிறாய். போலீஸ் லீஸ்ல மாட்டினா என்ன போட்டு லவுட்டி எடுத்துருவாங்க. நீங்க வேற ஏன் இப்படி பண்றீங்க? நான் கொள்ளடிக்க சொல்ல உங்களா? நீங்க இது பேரு பண்ணாலுமே கொள்ளடிச்சுதான் அர்த்தம். கான்செப்டா புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு கொள்ளடிக்க கூப்பிட கிடையாது. நீங்க உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க வந்து பணம் போட போறீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், நீங்க உங்க அக்கௌண்ட்ல போடுற மாதிரி சும்மா அப்படியே ஸ்லிப் வாங்கி எழுதுங்க. சரியா? அப்படி நிக்கிறீங்க, எழுதிட்டு நிக்கும் போது நான் உள்ள வரேன். உள்ள வரும்போது யாரையா பிணைக்கு இதை பிடிக்கணும்ல, அது வந்து நான் உங்களை பிடிக்கிறேன்றான். இப்ப நானும் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்களும் என்ன எதுவும் பண்ண மாட்டீங்க, நம்ம பேசிட்டு தான் போறோம். இது யாருக்குமே தெரியாது. உள்ள வந்து குத்திடுவோம், வாடா மேனேஜர் வந்து திட்டுறோம், நம்ம சண்டை போடுறோம். அவன் பயந்துட்டு காசு எடுத்து குத்துருவான் டப்பு டப்புன்னு. நீ ஒண்ணு இல்ல, வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டா, நான் அப்படியே இறங்கி கூட நடந்து போயிடுறேன். வேணாம், நான் சொல்றேன் நீங்க வேணாம், நீங்க பயப்படாத. ஐயோ சாமி, கையெடுத்து முறை எனக்கு இந்த தொழிலே வேணாம். சொல்றது கேள்ல. நான் வந்து படம் பார்த்தேன் நேற்று, ஒரு படம். அந்த படத்துல அப்படிதான் வந்து அப்படியே மாட்டிட்டு வெளியில வருவான் பேங்க் விட்டு. வெளியில போலீஸ் கண்டினாலும் நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன டிமாண்டு, உங்களை காப்பாத்துறதுக்கு துடிப்பாங்க அவங்க. அவர் எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்ட்டு. நம்ம அப்படியே கத்தி வச்சுக்கிட்டு உங்க வண்டியில ஏறி உட்கார வச்சிடுறோம். நீங்க கொஞ்சம் தூரம் போனோடனே இறங்கி நம்ம காசு பிரிச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ தேவைப்படுன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு.
வண்டி முதல்ல வண்டி ஓரம் கிடையாது. ஏன் உயிர் எடுக்கிற? நான் ஏதோ உன் கூட வந்து லிஃப்ட் கேட்டேன், நீ நானா எடுத்துன்னு போயிட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு ஜெட்டி கேட்டு உட்கார வச்சிரு போடுங்க. ஐயோ சாமி நீ ஓரம் கட்டு ஓரம். போலீஸ்ல வந்து மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஐடியா. சாமி நீ வேண்டாம்பா, எப்பா என்ன ஓரம் கட்டுப்பா, நீ இது பாருங்க. அப்படியே நான் நடந்து போனேன், அப்படியே கூட ஒரு நாள்ல கூட வீட்டுக்கு போயிருந்தேன், பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ ஓரம் கட்டு. நீ இவ்வளவு தூரம் பயப்படுறது வந்து அவசியமே கிடையாது. ஐயோ வேண்டாமா சாமி, ஐயோ நீ ஓரம் கட்டுங்க. ஒரு வண்டி ஓரம் நிப்பாட்டு. ஒரு நிமிஷம் ஈத்திர போறாரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் பயப்படாத இருனா ஓரம் நான் சொல்றேன் கேள்வி. ஒரு நிமிஷம் வண்டி ஓரம் அவசரப்படாத இருனா. டிராபிக் ஓரம் கட்டுறீங்களா இல்லீங்களா? நீங்க நான் ஓரம் கட்டுறேன். ஒரு நிமிஷம் இருந்தா எனக்கு பதட்டமா இருக்குங்க. நீங்க ஓரம் கட்டுங்க. இங்க பாருங்க நான் சொல்ற கேள்வி. ஒரு நிமிஷம் கேள்வி. என்ன சொல்ல போறீங்க? ஏதோ சரிங்க, நீங்க டிராப் பண்றதுக்காக ஏதோ பண்ணீங்க, சரி சொல்லுங்க கேட்டு போறேன். நான் என்ன சொல்றேன்னா இந்த திருட்டு வேலை எனக்கு செட்டுப்படி ஆகும். திருட்டு வேலை கிடையாது இது. இது வந்து நீங்க தவறா புடிச்சுக்கிறீங்க. திருட்டு வேலையே கிடையாது இது. வந்து எனக்கு நீங்க உதவி பண்றீங்க, அவ்வளவுதான். உங்களை வந்து நான் கொள்ளையடிக்கவோ வந்து யாரையும் மிரட்டவோ அந்த மாதிரிலாம் சொல்ல. இப்ப நீங்க வந்து எப்படின்னா நடிக்கிறீங்க. ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க, காப்பாத்து சார், என்ன உங்க கழுத்துல நான் கட்சி வச்சுக்கிட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? போலீஸ்காரங்க மட்டும் நடிக்கிறீங்க என்ன காப்பாத்துங்கன்ட்டு. இதுல எப்படி நான் இங்க பாருங்க, உங்களுக்கும் அடிச்ச காசுலாம் உங்களுக்கு ஏதாவது நான் தரேன். உங்களை சும்மா கூட்டு போய் சும்மா விட்டாதான் உங்களுக்கு பிரச்சனை. உழைச்சி சம்பாதிக்கிற காசே எங்களுக்கு நிக்க மாட்டேங்குது. நான் அந்த காசு எனக்கும் நிக்க மாட்டேங்குது. அதுக்குதான் ஒண்ணு இல்ல, வச்சு எடுத்து போயிட்டு அந்த ஜெயில உட்கார வச்சா என் லைஃபே க்ளோஸ் ஆயிடும். இப்ப இந்த ஆட்சி வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. போலீஸ்ல நீங்க எப்படி மாட்டுவீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ஒண்ணு இல்ல 10 நாள் 20 நாள் 1 மாசனோட கண்டுபிடிச்சு எங்க வீடு தேடி அட்ரஸ் தேடி வந்து என்ன அதெல்லாம் வரமாட்டாங்க. முதல் தரையோ நான் சொல்றேன் கேள்வி. பொறுமையா கேக்குற மைண்ட் செட்டே எனக்கு வேணாம். ஐயோ என்னால முடியாது. நீ எதுக்கு பயப்படாத? நீ சொன்னதுக்கே எனக்கு பதட்டமா கை காலெல்லாம் உதிருது. நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நான் சொல்றேன் கேள்வி. ஒரு நிமிஷம் வேணாம். சொல்றேன் கேள்வி சொல்றேன். நீ பயப்படுற சொல்லும் போதா? நீ எதுக்கு மிரட்டுற? நீ எதுக்கு பயப்படுற? நீ எதுக்கு மிரட்டுற? உதவி பண்றதானே என்னால முடிஞ்ச நான் பண்றதானே சொன்ன. நீ சொன்ன ஏதோ நல்ல விஷயத்துக்கு நீ சொன்னியா இல்லையா? நீ சொன்ன செஞ்சிருமா? என்ன சொல்றேன்? நீ எதை சொன்னாலும் செஞ்சிருமா? உதவி பண்றேன்னு சொல்லிட்டு எதை சொன்னா சரிதான். நீ முன்னாடி என்ன சொன்ன? சேரதானே சொன்ன. சேரன் தான் சொன்ன. மனுஷன்னா வந்து வாக்கு வந்து நாக்கு சுத்தமா இருக்கணும். நல்ல விஷயத்துக்கு வாக்கு சுத்தம் நாக்கு சுத்தம். நல்ல விஷயம் கேட்டியா? நீ நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு கேட்டியா? நான் பண்றேன்னு சொன்ன. பெருமையா சொன்ன இல்லையா? பெருமையா சொல்லியா இல்லையா? செஞ்சிருவாங்களா? அந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்வாங்களா? நான் என்ன சொல்றேன் பாரு, கத்தி வந்து அங்க எடுத்து ஓடுறதுக்கு தான் வச்சிருக்கான். தேவையில்லாம என்ன இங்க எடுக்க வைக்காத. நீ வந்தனா உனக்கு அடிச்ச காசுல உனக்கு பாய் தரேன் தான் சொல்றேன். காசு வேணாம் ஒண்ணு வேணாம், என்ன முடியாயோ நான் போறேன். என்ன வந்து இதுல மாட்டி விடுறேன் கூட வாந்தானே சொல்றேன். உன்ன வேணாம் நீ கத்து பண்ணி 2 பேரும் செட்டில் ஆயிடும். நான் சொல்றேன் கேளுண்ணா. நீ போய் செட்டில் ஆகிப்பா. எனக்கு செட் ஆகாது. எனக்கு ஃபேமிலி இருக்கு. நான் ஃபேமிலி பாக்கணும். என்னால முடியாது. என்ன விட்டு என்ன ஏன்றா? நீ ஒழுங்கா ஓபன் பண்ணியா? நீ ஒழுங்கா ஒண்ணு வேணா. நீ என்ன இந்த ஏரியா விட்டு தாண்டிடுவேனியா? என்ன தாண்டிடுவேனியா? என்ன பண்ண போற? ஆளுங்க கூப்பிட்டா இங்கே ஒண்ணு சமாஜ் ஆகிட்டு போடுவாங்க. அரக்கோணத்துல இருந்து இங்க வருவானா? சென்னைக்கு வருவானா ஆளுங்க? நான் வர வைக்கிறியா? உனக்கு என்ன பிரச்சனை? நான் வர வைக்கிறியா? உனக்கு என்ன பிரச்சனை? நீ கத்தி எடுத்துட்டு அங்க உள்ள ஓடுறதுதான் பிளான் பண்ணிருந்தான். இப்ப இங்க எடுக்க வச்சிடாத. தேவையில்லாம நான் கோவத்துல ஏதாவது பண்றேன்னு வச்சியா போயிடுவா. அப்புறம் ஒழுங்கு மரியாதை சொல்றேன் கேட்டனா உனக்கு காசும் கிடைக்கும். அழகா பொட்டாட்டம் வந்து போயிடலாம். நீ என்ன மிரட்டுற மாதிரி வந்தனா அவளுக்கு தேவை. அப்புறம் நான் சொல்றேன் யூடியூப் பிராங்க்னா. பிராங்க்ன்ற ஒரு நிமிஷத்துல எனக்கு கொலையா நடுங்கிச்சாயோ. சும்மா விளையாட்டுக்கு பண்ண கோச்சிக்க. விளையாட்டுக்கு பண்ற இடமா இது? நான் ஏதோ வெளியூர்ல இருந்து வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்படி பண்றீங்க? மன்னிச்சிருவேன். நான் கேமரா வச்சிருவேன். ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சுனா. கேமராவா? கோச்சிக்க பண்ண நீ பண்ண தெரியுதுங்களா? கோச்சிக்க கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா அவனுக்கு? விளையாட்டு கேமரா வச்சு ஒரு வண்டியில கேமரா வச்சு விளையாடலாமா? சொல்லு. நான் சும்மா விளையாட்டு நேரத்துல எனக்கு மனசு பகீர் ஆகி போச்சு. சுடுகாட்டுல படுத்துக்காத நிலைமைதான். எடுத்து பண்ணி அடக்கம் பண்ணி விட்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி பண்ணிட்டேன். தண்ணி கொண்டாங்க. நல்லா இருக்கு அவங்க வீடியோ. வீடியோவா இதெல்லாம் எல்லாமே நம்ம வீடியோ தான். நாங்க பாருங்க இது ஃபுல்லா நம்ம வீடியோ தான். இவ்வளவு வீடியோ இருக்கு. ஆமா ஆமா. வீட்டுல போய் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க.
மன்னிச்சிருங்க. ஆனா என்னையே வச்சு செஞ்சுட்டு போச்சு என்னைய. லிஃப்ட் கேட்டு வந்தேன், இப்படியா பண்றது? மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்களா, இதே மாதிரி வந்து உங்க வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டுடலாமா? போட்டுங்க, மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. சம்மதமா? ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. கேமரா பார்த்து வீடியோ லைக் பண்ணுங்க. சொல்லுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.